இன்றே என்னோடு பேசும் இயேசுவே. இன்று ஆண்டு உங்களோடு பேசும் வார்த்தை சங்கீதம் 36 அதனுடைய 8. உமது ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைவார்கள், உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையாக இருக்கிறபடினால ஆண்டோட வார்த்தை சொல்லுகிறது, அவருடைய ஆலயத்தில் சம்பூர்ணமான ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆலயம் அப்படின்னாலே கர்த்தர் தம்முடைய இரத்தத்தினாலே சம்பாதிச்ச ஒரு சபைங்க. அந்த சபையில் ஆவியானவர் எப்பொழுதும் உலாவிக் கொண்டிருப்பார். அவர் பரலோகத்தில் இருக்கிற சகல நன்மைகளையும் ஆலயத்துக்கு வருகிற பிள்ளைகளுக்கு, அவரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு, அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்க வாஞ்சியுள்ளவராக இருக்கிறார். அதனால ஆலயத்துக்கு நீங்கள் போகணும், ஆலயத்தில் போய் கர்த்தரை ஆராதிக்கணும், அவருடைய சம்பூர்ணத்தினால நம்ம நிரப்பப்படணும், அவருடைய ஆசீர்வாதத்தினால நம்ம நிரப்பப்பட்டு நம்ம திருப்தி அடையணும்னு சொல்லி நீங்கள் வாஞ்சியோடு ஆலயத்துக்கு வாங்க. ஏதோ ஞாயிற்றுக்கிழமை கடமைக்காக போகணும்னு சொல்லி தயவு செய்து நீங்கள் அப்படி போகாதுங்க. நிறைய பேர் ஆலயத்துக்கு போகிறதே இல்லை. அந்த ஆலயத்துக்கு போகிற நாட்களில் என்னெல்லாமோ செய்கிறாங்க. தெய்வ பிள்ளைகளை, இன்னைக்கு இயேசுசாமி உங்களிடத்துல பேசுகிறாரு. ஆலயத்தினுடைய சம்பூர்ணத்தினால உங்களை திருப்தியாக்க அவர் வாஞ்சியுள்ளவராக இருக்கிறார், காத்துட்டு இருக்கிறார் தெய்வ பிள்ளைகளை. அதனால குடும்பமாக ஆலயத்துக்கு போங்க. ஆலயத்தில் போய் ஆண்டுடைய சமூகத்தில் போய் சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய ஆலயத்துள்ள சம்பூர்ணத்தினால் என்னை திருப்தி பண்ணுவீராக. திருப்தின்னு அர்த்தம் தெரியுமா? போதும் போதும் என்று சொல்லுகிற அளவுக்கு அவர் ஆசீர்வாதத்தை தருவார். ஆலயத்தை தேடி வாஞ்சித்து தாகத்தோடு நீங்க வரணும். அடுத்தல சொல்லுகிறது, உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். தேவ பிள்ளைகளே, அவருடைய பரிசுத்த பிரசன்னத்திலிருந்து, ஆமென், பரலோகத்திலிருந்து வருகிறதான் அந்த ஜீவ தண்ணீர். ஆமென், அது உங்களுடைய தாகத்தை தீர்க்குமா. பேரின்ப நதி என்று சொல்லுகிறது, பெரிய இன்பங்களை கொடுக்கிற தண்ணீர் அவருடைய தாகத்தை தீர்க்குமா. தேவ பிள்ளைகள், எதை குறிக்கிறது என்று சொன்னால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை குறிக்கிறது. ஆமென், உங்களுடைய தாகத்தை தீர்க்க பரிசுத்த ஆவியானுடைய தண்ணீரினால உங்களை நிரப்பி அவர் உங்கள் தாகத்தை தீர்ப்பார். பிரச்சனைகளையும் பாடுகளையும் சந்திக்கிறீங்களா, ஆலயத்துக்கு போங்க. ஆலயத்தில் போய் ஜெபம் பண்ணுங்க. உங்க குடும்பத்தை ஆசீர்வதிக்க போறது நிச்சயங்க. பரிசுத்த நல்ல பிதாவே, இந்த வார்த்தைகள் மூலம் உங்களுடைய பிள்ளையோடு பேசுவதற்கு நன்றி. ஆலயத்துக்கு எப்படியாவது குடும்பத்தோடு போகணும், கர்த்தரை ஆராதிக்கணும், ஆலயத்தின் சம்பூர்ணத்தினால திருப்தி அடையணும், அவருடைய பேரின்ப நதினால தாகம் தீர்க்கப்படணுங்கிற உணர்வோடு பிள்ளைகளை கொண்டு போங்க. அப்படி போகிற பிள்ளைகளை நீங்க பிளஸ் பண்ணுங்க. இயேசுவின் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ.